சொன்னது போல நாம கேட்கும்போது எப்படி கேட்கணும்? ஆண்டவரிடத்துல நம்ம விருப்பப்பட்டு கேட்கும்போது ஒண்ணு என்னன்னா என்ன கேட்கணும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். யார் கேட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? எலிஷா கேட்டார். என்ன கேட்டாரு? ரெட்டிப்பான ஆவியே என் மீது இருக்கணும், உங்க மேல இருக்கிற ஆவி என் மீது இருக்கணும்னு சொல்லி எலிஷாவை பார்த்து கேட்டார். ரெண்டாவது அக்கா அததான் சொன்னாங்க. அது என்னன்னா, காலேபினுடைய மகள் அக்ஷால் அவருடைய தகப்பனிடத்துல அன்றைக்கு மகள்களுக்கு அந்த நாட்களிலே, மோசேவின் நாட்களிலே, அந்த குமார்த்திகளுக்கு ஆஸ்தியில அந்த பாகம் இல்லாத இருந்தபோது முறை போராடி பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரி யாருன்னு பார்த்தா அக்ஷால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அந்த சகோதரி கேட்டதற்கு ஒரு பங்கல்ல ரெட்டிப்பான பங்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அதாவது மேல இருக்கிற அந்த பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் மேற்புறமும் கீழ்ப்புறமும் இருக்கிற பகுதிகளை தேவன் அந்த மகளுக்கு கொடுத்தார். அப்ப இந்த வருஷத்துல நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறது நம்மளுடைய பொறுப்பு. நாம கேட்கும் போது எப்படி கேட்கணும்? ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நம்ம கேட்டோம்னா, சரீர ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ரெட்டிப்பா கொடுப்பாரு, சரீர ஆசீர்வாதத்தையும் ரெட்டிப்பா கொடுப்பார். ரெட்டிப்பா பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை பைபிள்ல சொல்லுங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். யாரு? யோபு. இல்ல, அவர் இழந்து போனதை எல்லாம் தேவன் அவருக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தார். கர்த்தருக்கு ஒரு வசனம் இருக்குது யோவேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம், நீங்க 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவேல் 2:25 வாசிங்க சீக்கிரம். வசனம் மட்டும் வாசிங்க, நான் விவரிக்க நேரம். வாசிங்க, தமிழ்ல வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. தேவன் இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்துல இருந்து பச்சித்து போட்டுருச்சு நிறைய புழுக்கள். இல்ல, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது எடுத்துக்குச்சு. ஆனா இந்த வருஷம் எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ அது நானு இரட்டிப்பாய் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வருஷம் இந்த வருஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்க மிக அழகாக ஒரு வாக்குத்தத்தமான வசனம். அது வாசிங்க. 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை துதி. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், அல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான, ஆமேன், எத்தனை சுதந்திரமா? இரட்டிப்பான சுதந்திரம், அதாவது இரட்டிப்பான ஆசீர்வாதம். சின்ன அக்கா சொன்னது போல நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குமா? விசுவாசிக்கலாமா? విశ్వాసத்தினால் నీతిమాన్, విశ్వాసத்தினால் పిలైపాన్. నీతిమంతుడు విశ్వాసం మూలముగా జీవించును. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமானது என் வாழ்க்கையில நிறைவேறும். வாக்கு தத்தங்கள் வேதத்துல மொத்தம் 8810 வாக்கு தத்தங்கள் உண்டு. மொத்தம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாக்கு தத்தம்? 8810. சொல்லுங்க. 8810
మర్చిపోవద్దు. ఇన్ని వాగ్దానాలు ఉన్నాయి. ఏ వాగ్దానం నీకు కావాలా? ఈ సంవత్సరం దేవుడు నాకు ఒక వాగ్దానం ఇచ్చాడని పట్టుకొని దాన్నే పట్టుకుందామా? ఈ 8,000 నాకు కావాలనుకుందామా? హల్లెలూయా. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த வருஷம் பேசின அந்த வார்த்தையை பிடித்து நாம ஜெபிக்கிறது, அதுவும் நமக்கு வாக்கு தத்தம் தான். 8810 வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் வாக்கு మారాదవర్, அவர் ఉన్మై உள்ளவர். కర్తருக்கு స్తోత్రం. హల్లెలూయా. వాగ్దానం చేసిన వాడు నమ్మదగిన వాడు. కర్తருக்கு స్తోత్రం. அவர் நிறைவேற்ற வல்லவர். நம்ம வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுவார்.